வாங்க, நெருக்கடியிலிருந்து ஆர்மீனியா எப்படி தன் அடையாளத்தை உருவாக்கிக்கிச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ராஜ்யம் அதோட உச்சத்துல இருந்தப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மகா டைக்ரியனிஸின் காலம். அவர்தான் ஆர்மீனியாவோட எல்லைகளை விரிவுபடுத்தினார். அவரோட அதிகாரம் காஸ்பியன் கடல்லிருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் பரவி இருந்துச்சு. ஆனா இந்த பேரரசோட உண்மையான அளவு இன்னிக்கும் ஒரு பெரிய விவாத பொருளா இருக்கு. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, ஒவ்வொருத்தரும் அவரோட ராஜ்ய எல்லைய ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஆனா டைக்ரேனஸ்க்கு அப்புறம் ஆர்மேனியா, ரோம், பார்த்தியான்னு 2 பெரிய சக்திகளுக்கு நடுவுல மாட்டிக்கிச்சு. அதாவது 2 பெரிய நாடுகளுக்கு நடுவுல ஒரு பஃபர் ஸ்டேட்டா மாறிடுச்சு, ஒரு செஸ் போர்டு மாதிரி. இந்த கட்டுப்பாட்டு கால போட்டி பேரரசர் நீரோ காலத்துல 10 வருஷ போரா வெடிச்சுது. கடைசியில இந்த போர்ல யாருக்கும் வெற்றி இல்ல, ஒரு சிக்கலான அமைதி ஒப்பந்தத்தோட முடிஞ்சது. இந்த தொடர் அழுத்தம் தங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்க ஆர்மேனியாவை தூண்டுச்சு. அப்போதான் ஒரு புரட்சிகரமான முடிவு எடுத்தாங்க. வருஷம் கிபி 301. மன்னர் 3ஆம் ட்ரெடாட் கிரிகோரியன் வழிகாட்டுதலோட கிறிஸ்துவ மதத்தை தழுவினார். இது வெறும் மதம் மாற்றமல்ல, பெர்ஷியா கிட்ட இருந்து விலகி நிக்கிற ஒரு அரசியல் முடிவு. ஆனா ஒரு பிரச்சனை, அவங்களோட புனித நூல்கள் எல்லாம் வேற மொழிகள்ல இருந்துச்சு. இதுக்கு தீர்வு மெஸ்ரோப் மாஸ்டோட்ஸ்ங்கிற அறிஞர்கிட்ட இருந்து வந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சார். இந்த புதிய எழுத்துக்கள் யாராலும் அழிக்க முடியாத ஒரு கலாச்சார அடையாளத்தை அவங்களுக்கு குடிச்சுது. இப்படிதான் நெருக்கடி நேரத்துல இந்த 3 தூண்கள் மேல ஆர்மீனியா தன் அடையாளத்தை கட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, எல்லைகள் மாறினாலும் பேரரசர்கள் வீழ்ந்தாலும் ஒரு தேசத்தை எது உண்மையா வரையறுக்குது?